எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த விட்டு மாவிஞ்சிட்டு வேணாம்மா. எல்லாம் மாவிஞ்சிட்டு அப்படியே தோட்டத்தை பாருங்கள். இப்போ மழையெல்லாம் விட்டபடியாக இப்போ உழுது விட்டுருக்கோம். இனித்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து பயிர் செய்யணும். பாருங்கள் அப்படி இருக்குண்டு. ஆமாம், இன்றைக்கு வந்து என்ன சமையல்? இன்றைக்கு நாங்கள் ரவையில் புலற்புட்டு தான் வைக்க போகிறோம். அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் தான் வைக்க போகிறோம். மரக்கறிகளும் எல்லாம் சேர்த்து சீனியும் சேர்த்து தான் வைக்க போகிறோம். நல்ல ஒரு இனிப்பான ஒரு குழல் புட்டு. அதுக்கு நாங்கள் 1/2 கிலோ ரவை எடுத்து படிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட 1/4 கிலோ கரண்ட் எடுத்து நல்லபடியாக கழுவி எல்லாம் எடுத்து மரக்கறி தண்டில் நல்லபடியாக ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட 1/4 கிலோ லீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கிறோம். அதோட தேவையான சீனி, தேவையான உப்பு இவ்வளோத்தையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் நல்ல ஒரு இனிப்பான ஒரு குழல் புட்டாக வைக்க போகிறோம். முக்கியமான சொல்லலை இங்கே வந்து அந்த குழல் பானை. முக்கியமான பானை. அது அவிக்க தெரியும் தானே இந்த பானை. நாங்கள் இவ்வளோ பொருட்களையும் வச்சோண்டு தான் நல்ல ஒரு இனிப்பான ரவை புட்டோண்டா வைக்க போகிறோம். சின்ன பிள்ளைகள் தான் விரும்பி சாப்பிடுவினோம். அதே லீட்ஸ் கரெக்டுனா சாப்பிட மாட்டேன் சில பிள்ளைகள். இப்படி புட்டோட சேர்த்து அவிச்சு கொடுத்தா சாப்பிடுவினோம். அதையும் சீனியும் போட்டு விட இன்னும் விரும்பி சாப்பிடுவினோம். அதோட நாங்கள் ரவையை வறுத்தெடுக்கணும். அதோட நாங்கள் இந்த மரக்கறி தேங்காய் போயெல்லாம் வறுத்தெடுத்து தான் அவிக்க போகிறோம். அப்போ நாங்கள் புட்டை வைக்க தொடங்குவோம். அடுப்பை மூட்டு வந்தாங்க. எங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டு நாங்கள் ரவை வறுக்கிறது சட்டியை வைப்போம். அடுப்பில் சட்டி நல்லா சூடாது. எங்களுக்கு சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்களும் ரவையை வறுத்தெடுப்போம். அதே விடாமல் வறுக்கும். அப்படியே இஞ்சால பாருங்க. அம்மாவுக்கு பின்னுக்கு நிற்கிற மரம் வந்து மஞ்சள் மரம். இப்போ மஞ்சள் மரம் எல்லாம் பூத்துருக்கு. நம்ம மஞ்சள் மரம் பூத்துருக்கு. இஞ்சால பாருங்க அப்படி இருக்கு. இப்போ 5 மாதமாக இருக்கிறோம் நாங்கள் நட்டு. 9-10 மாதத்தில் குடும்பலாம் இருக்கலாம். அடுப்பு நல்ல அரி தானம்மா. அடுப்பு நல்ல அரி. கூடுதலாக இருந்தால் கறி போகும். உங்களுக்கு ரோவரெல்லாம் வரப்பட்டுட்டு நாங்கள் வறுப்போம். கறி போகும். இந்த பருவம் வரப்பட்டுருக்கு. கருகாமல் நாங்கள் கரண்டையும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். நாங்கள் கரண்டோட லீட்ஸையும் செய்து கொள்வோம். அதோட தேங்காய் போயும் செய்து கொள்வோம். அடிப்பாய் கிண்டி பரப்போம். அடிப்பிடிச்சி நாள் வறுத்தெடுப்போம். கொஞ்சம் நாள் வறுத்தெடுத்தோம் முன்னால் கரண்ட்டும் வாங்கிடும், லீட்ஸும் வாங்கிடும். கொஞ்சம் தேங்காயும் பரப்பட்டு வாசமாக இருக்கும். அப்படியே வறுத்தெடுப்போம். அடி பிடிக்க விடாமல் வறுத்தெடுப்போம். அடி பிடிச்சா அப்புறம் ஃபுட்டு அடி பிடிச்ச தேங்காய் பூ மனம் மணக்கும். சாப்பிடலாம். அளவான உப்பு சேர்த்து கொள்வோம். இப்போ ரவைக்கும் போடுறது தானே. இப்போ இனிப்பும் போடுறோடையே கொஞ்சம் குறைச்சி தான் போடுவோம். அப்படி கசண்டி விடுவோம். சரி, அப்படியே எங்கேயால பாருங்க ஒரு தும்பி ஒன்று இருக்கு பாருங்க. அப்படி இருக்கான்னு பாருங்க. அதோட பாருங்க இங்கே நெல்லெல்லாம் வந்து இப்போ பார் வரைக்கும் கொண்டிருக்கு.
உங்களுக்கு இப்போ எல்லாம் நல்லா வரவிடுது. நாங்கள் இறக்கி எடுப்போம். நாங்களும் ரவையெல்லாம் நல்லபடியாக வறுத்து எடுத்துட்டோம். அதோட மிரக்கறியெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். இனி நாங்கள் குழைக்க தொடங்குவோம். அளவாக உப்பு சேர்ப்போம். நாங்கள் மிரக்கறிகளுக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்து நாங்கள் உப்பு அளவாக சேர்த்துருக்குறோம். இனி என்னோட குழைப்பம் கண்டி அதோட நாங்கள் மிரக்கறியையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட அளவான சீனியும் சேர்த்துக்கொள்வோம். கணக்கு தேவையில்லை. நல்ல இனிப்பாக இருக்கும். ரவையும் சீனியும் ஒரே மாதிரி இருக்கு. நல்லபடியாக கிண்டி சேர்ப்போம். இந்த மிரக்கறியில் இருக்கிற ஈரப்பதம் காணும். அதாவது அதில் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் நாங்கள். மிரக்கறியை வந்து வறுத்தெடுக்காடி காணுமாம்மா. வறுத்ததான் கொஞ்சம் வாசமாக இருக்கும்னு வறுத்தேன். கணக்கு தண்ணி தேவையில்லை. வறுத்தெடுக்காமல் போட்டும் புட்டா வைக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து விட்டா சரி. புட்டு பதத்துக்கு வரணும். குழைக்க பதமாக வந்துடும். சீனி போட்டு நாங்கள் தானே தண்ணியும் கொஞ்சம் தெளித்து நாங்கள் சீனி எல்லாம் உருகி நல்லா பதத்துக்கு வந்து இப்படி புடி படம் பிடிச்சி பார்த்தால் அப்புறம் நாங்கள் இப்படி கையாக விழித்து விட எல்லாம் உருந்துடும். அதான் பதமாக இருக்கும். நாங்கள் இப்போ ரவை எல்லாம் வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம். சரி அவிக்க தொடங்குவோம். குழலில் தான் அவிக்க போகிறோம். வெள்ளை தேங்காய் பூ போடுவோம். அப்புறம் ஃபுட்டு போடுவோம். அப்புறம் தேங்காய் பூ போடுவோம். மாறி மாறி போடுவோம். தேங்காய் பூ போடுவோம். புட்டு போடுவோம். தேங்காய் பூ போடுவோம். இனி அவிய வைப்போம். எங்களுக்கு நல்லா உள்ள தண்ணி கொதிச்சிடுது. நாங்கள் இனி அவிய வைப்போம். அப்படியே மூடி விடுவோம். இது இந்த மூடி தான் இங்கே கையில் வரையிடுது. அதால் இந்த சிரட்டியெல்லாம் மூடுறோம். அதே நல்ல வடிவாக தான் இருக்குது. நல்லா டிவி எடுத்து வச்சிருக்கு. எங்களை இப்போ புட்டு நல்லா அவிஞ்சிடுது. பாருங்க ஆவி வருது இதாலேண்டு. வேறாலே ஆவியெல்லாம் வந்துட்டு இருக்குது. நல்லா அவிஞ்சிட்டு அப்போ இறக்கலாம். சரி இறக்கி எடுப்போம். புளி இப்படி தான் இறக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல வடிவாக வந்திருக்கேன். நம்ம முடியாமல் நாங்கள் இப்படி எம்பிச்சதையும் வச்சு எடுப்போம். இப்படியே நாங்கள் அடுத்த புட்டையும் அவிப்போம். வேணாம்மா அவிப்போம். நாங்கள் மழை விடாமட்டா சரிதான். அடுத்த புட்டும் வந்து அவிஞ்சிட்டுது. இறக்கலாம் போல நம்ம ஆவி வருது.
அதோட பாருங்கள் அந்த தண்ணி சிந்துது பாருங்கள். அவிஞ்சா தானே அந்த தண்ணி வந்து சிந்தும். அவிஞ்சிட்டு இறக்குவாங்கண்ணே. இறக்கிடுப்போம். அடுத்த புட்டு தட்டுக்கு 2 வந்துடும் புட்டோட. அப்படியே அடுத்த புட்டும் அவிஞ்சிட்டு வேணாம்மா. எல்லாம் அவிஞ்சிட்டு. இப்போ நாங்கள் புட்டை வச்சு எடுத்துட்டோம் வேணாம்மா. நாங்கள் போய் புட்டை வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். எல்லாம் சூட்டோடையே சாப்பிடணும். அப்போ தான் நல்ல சுவை. இனி பண்ணபடியாக நாங்கள் ஒரு பிளேண்டியோட சாப்பிடுவோம். இது இனிப்பு தானே, பிளேண்டியோட சாப்பிடலாம். பிளேண்டி சீனி போடாமல். ஓ பாருங்கள் அப்படி இருக்கு. அதோட நல்ல கலராக இருக்கு. நம்ம இது கரெக்ட் போட்டு தானே. நாங்கள் இனி சாப்பிடுவோம். இது சாப்பிடுவோம். உடையாமல் இருக்குது பாருங்கள். தூக்கினாலும் முடியாது. ஏன்னா காணுமாம்மா 3 புட்டும் காணுமே. நாங்கள் வந்து குழல் புட்டை வச்சு எடுத்துட்டோம். சாப்பிடுவோம். அதோட வந்து பிளேண்டியோட சாப்பிட போகிறோம். இனிப்பண்டபடியாக பிளேண்டி முடியாது பாருங்கள். தூக்கினாலும் முடியாது புட்டு. அப்படி எடுத்த ஒரு காட்டி. நல்ல இனிப்பெல்லாம் போட்டு செய்தபடியா நல்லா இருக்கு புட்டு. கறியே தேவையில்லை எப்படி செய்யலாம். பிளேண்டிக்கும் புட்டுக்கும் சொல்லவே தேவையில்லை. புட்டா பார்க்க என்ன ஞாபகம் வருதுன்னா எனக்கு அந்த திரிபோசா இருக்கല്ലോ. திரிபோசா அந்த கலர்லேயே இருக்குமா. அதை விட மரக்கறி எல்லாம் வறுத்து போட்டபடியா நல்ல ஒரு வாசமாக இருக்குது புட்டு. பிளேண்டியே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இனி பண்ணுறபடியாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சுவையாக இருக்குது. அதை விட ரவையில் வந்து நிறைய சாப்பாடு செய்யலாம். இன்றைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. இப்போ எங்களுக்கு பொழுது போட்டு கொண்டு வாரபடியாக பாருங்கள் தெரியுது. இப்போ பொழுது போட்டு கொண்டு வருது. நீங்களும் நேரம் கிடைக்கிற நேரம் இப்படியான ரவையில் ஒரு குழல் போட்டு கொண்டு அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கணும். அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ளும். முன்னு ஒரு அடுத்த நாளும் சந்திப்போம். பாய் பாய்.